நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை துதிப்பதற்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் இம்மட்டும் உம்மை துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த நீர் தந்த தருணத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், நீர் இடைபடுகிறதான ஒரு நேரம், வார்த்தைகளை அனுப்புவீராக, நீர் பேசுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் அப்படின்னு இருக்கிறது. ஆண்டவர் இந்த கிரியேஷன், படைப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில். 3ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நாம் வீழ்ச்சியினுடைய காரியங்களை பார்க்கிறோம். பொதுவாக இந்த வேதத்தை இந்த கொஞ்ச நாட்களாக வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னவென்றால், இது வெறும் சரித்திர புஸ்தகமோ அல்லது உலகத்தினுடையதான காலநிலைகளை சொல்லுகிற புஸ்தகமோ அல்ல. இது பரிசுத்த வேதாகமம். அப்படின்னா என்னென்னா, இதுக்கு பின்னாடி தேவனுடையதான குரல் அல்லது தேவனுடையதான திட்டம், அவருடையதான சித்தம் இருக்குது. அதில் அதை நமக்கு யார் அதை வாசிக்கிறார்களோ அவர் பிள்ளைகளுக்கு அதை அவர் என்ன செய்கிறாரு, தெரியப்படுத்தி கொடுக்குறார். மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கும், கதையாகத்தான் இருக்கும். சீஷர்கள் கேட்கும்போது, ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாய் பேசுகிறீர் அப்படின்னு சொன்னால், அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சீஷர்களுக்கு அது வெளியரங்கமாக இருக்கும், அவர்களுக்கு அது எப்படி இருக்கும், ஓமைகளாக இருக்கும். உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் தெரியும் அப்படின்னு அர்த்தம். கடைசியாக சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, இப்பொழுது நீர் எங்களோடு கூட வெளியரங்கமாய் பேசுகிறீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வசனம் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியுமே ஒரு மறைபொருள் இருக்குது. நம்ம வேதத்தை எப்படி படிக்க கொஞ்ச காலமாக ஆயிட்டோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வருஷமாக எப்படி ஆயிட்டோம்னா, இதை ஒரு கடமைக்காக படிக்கிற புஸ்தகமாக ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறாங்க. ஆனால் அதை ஒரு சம்பவமாக, சரித்திரமாக, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் ஒரு காலகட்டத்தில் என்னென்ன எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற புக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் புதிய ஏற்பாட்டை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வுக்கு தேவையான ஒரு புஸ்தகமாக படிக்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி தேவனுடையதான திட்டம் இருக்குது, மகத்துவம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அவர் என்ன நம்ம வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வெறும் கதையாக படிச்சுட்டு போனீங்கன்னா அது கதை. இப்போ உங்கள் எல்லாருக்குமே எப்படி பூமி உண்டாச்சுன்னு 7 நாள் சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பற்றி தெரியும். இப்போது தாவீதை பற்றி தெரியும், உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேவ திட்டம் தெரியுமா? இந்த பைபிளை நான் 200 தடவை படிச்சிருக்கேன், 100 தடவை படிச்சிருக்கேன். சிலர்லாம் பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே தான். ஏன்னா எந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மனப்பாடமாக சொல்லுவாங்க. சங்கீதங்கள்லாம் அப்படியே தெளிவாக சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இதை எதையுமே நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் இது எல்லாமே எதை கொடுக்குதுன்னா, வேதத்தினுடையதான ஒரு வெளியரங்கமான காரியம் குறிக்கிறது. அதாவது ரெபேக்கால போய் அவன் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். பார்த்த உடனே அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பெண், அந்த கன்னி மகாரூபவதியாக இருந்தால் உடனே அவன் என்ன பண்ணிட்டான், செலக்ட் பண்ணிட்டானா? இல்லை, என்ன செய்யலை, செலக்ட் பண்ணலை. அவன் அடுத்து என்ன செய்கிறான், அவளுக்கு உள்ளான டெஸ்ட் ஒன்று இருக்குது. வெளியே அவள் அழகாக இருக்கிறா, உள்ள அழகாக இருக்காரான்றது தான் ரொம்ப முக்கியம். உள்ள ஒரு டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்ட்லேயும் அவள் பாஸ் பண்ணணும். அதுக்கு அப்பந்தான் அவள் உண்மையிலேயே ரூபவதி. அதே மாதிரி வசனம் வெளியே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அது உள்ள ஒரு சம்பவம் இருக்குது. அதையும் எடுத்து நீங்கள் வாசித்து அந்த டேஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு உண்மையிலேயே அந்த வசனத்தினுடையதான மகத்துவம் புரியும், அது உள்ள இருக்கிறதான ஆழம் புரியும். கர்த்தருடைய ஆழம்னு வேதம் சொல்லுது, அது உள்ள நாம் கடந்து போகணும். இந்த கடைசி நாட்களிலே சபை பலவிதமான அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்படுகிறது. அதாவது மாயையான அஸ்திவாரம், ஆடம்பரம் அப்படின்னு இருக்குது. அப்புறம் ஆட்டம் பாட்டம்னு இருக்குது. அப்புறம் பலவிதமான இந்த காலகட்டத்தில். ஆனால் உண்மையிலேயே சபை வசனத்தில் தான் அஸ்திவாரப்பட வேண்டும். வசனத்தின் மேல் தான் சபை கட்டப்பட வேண்டும். கண்மலையின் மேல் கட்டப்பட்டதான வீடு. வசனத்தின் மேல் கட்டப்படாத எந்த சபையும் நிற்காது. அதுவும் எவ்வளோ ஆழமாக நீங்கள் போட்டு அஸ்திவாரம் போட்டு நிற்கிறீங்களோ அவ்வளோ ஆழமாக நிற்கும். ஒரு கட்டடத்தை கட்டும்போது ஒருத்தர் சொன்னார், சார் இது 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் வரைக்கும் செய்யணும், கட்டலாம் சார்னு. ஏன், அந்த அளவுக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது சார்னு. எவ்வளோ அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவ்வளோ உயரமாக நீங்கள் கட்டலாம். எவ்வளோ வசனத்தின் ஆழத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்களோ அவ்வளவு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மேலே உயர்ந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவர் எதையுமே நம்மகிட்ட கொடுத்துட்டு போகல. அவர் வச்சுருந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எதுவுமே இல்லை. ஆனால் எது இப்போ இருக்குன்னா, அவர் கொடுத்துட்டு போன வார்த்தை மட்டும் நம்மகிட்ட இருக்கிறது. அல்லேலூயா.
அப்போ இந்த வார்த்தையை நேசிக்கணும், அதில் உள்ள இருக்கிற காரியங்கள் பார்க்கணும். நான் உங்களுக்கு எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ இது கூடவே நீங்கள் இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது உங்களை மோல்டு பண்ணும், உங்களை அறியாமலேயே மாற்றும். அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எப்படி மாற்றுதுலாம் தெரியாது. நீங்கள் ரொம்ப நேரம் நல்ல பெர்ஃப்யூம் உள்ள ஒரு ஆளோட உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புலேயே அந்த என்ன ஆகும், அந்த ஸ்மெல் அடிக்கும், வாசனை வீசும் பாருங்களேன். அதே மாதிரி ஒரு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு நாள் முழுக்க இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல என்ன வீசும்? ஆமாம், ஒரு நல்ல சமைக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் இருந்துட்டு வெளியே வாங்க பாருங்கள், அந்த சமையல் வாசனை உங்கள் மேலே என்ன செய்யும்? வீசும். இந்த வேதத்தோடு நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருந்து பாருங்கள், கர்த்தருடையதான அந்த வெள்ளை போளத்தினுடைய வாசம், சுகந்த வக்கத்தின் வாசம் உங்கள் மேல் வீசும். அல்லேலூயா. அந்த ஆழத்துக்குள்ளே நீங்கள் போனால் தான் தெரியும். அப்போ இந்த கிரியேஷனை பற்றி இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த முதல் அதிகாரத்தை தான் நாங்கள் படிக்கிறோம். இப்போ கொஞ்ச நாளாக அதை தான் தியானிக்கிறோம். அதை தியானிக்கும் போது அந்த வசனத்தில் 3 விதமான விருட்சங்களை, விருட்சம் அப்படின்னா மரம்னு அர்த்தம், விருட்சம்னா என்ன அர்த்தம்? மரம்னு அர்த்தம். 3 விதமான மரங்களை கர்த்தர் உண்டாக்குகிறார். இதுக்கு மரங்கள் அப்படின்னு நம்ம வெறும் காரியத்தை எடுத்துட்டு நீங்கள் போயிடலாம், படிச்சிடலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி மிக முக்கியமான ஆண்டவருடையதான சத்தியம் இருக்கிறது. இந்த மரம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. மார்க் 8:24 வாசிங்க. நடக்கிற மனுஷனை மரங்களை போல காண்கிறேன் என்றான். இப்போ பாருங்க, அந்த இடத்துல ஒரு கண்ணு தெரியாதவர் இருக்கிறார், பார்வையற்றவர் இருக்கிறார். அந்த மனுஷனுக்கு பார்வை இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அவனுக்கு பார்வை உண்டாக்குகிறார். முதல்ல என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு, இப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தோன்னே அவன் சொல்கிறான், மங்கலாக இருக்குது. நியாயமாக நம்மளாக தானே சொல்லணும்னா, மங்கலாக ஏதோ அசையுதுங்க அப்படின்னு தானே சொல்லணும், அப்படி தானே சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து பைபிளில் சுகமாக்குற ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக யோசிக்கணும். இவன் உலக பிரகாரமாக பார்க்குறதுக்கு கண்ணு தெரியாதவராக இருந்தாலும், பார்வையற்றவராக இருந்தாலும், ஆவிக்குரிய விதத்தில் அவர் என்னவாக இருக்கிறாரு? பார்வையற்றவராக இருக்கிறார். அப்படி தான் பார்க்கணும், அதான் ஸ்பிரிச்சுவல். இப்போது காது கேட்காத ஒருத்தர் இருக்கிறார். அவர் காது கேட்காதவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தீரு சீதோன் பட்டணங்களில் ஊழியத்தை முடிச்சுட்டு உள்ளே வரார். இதெல்லாம் வேதத்தில் உள்ளது, நீங்கள் அப்புறமா போய் படிச்சுக்கோங்க. தீரு சீதோன் புறஜாதியார்கிட்ட ஊழியத்தை முடிச்சுட்டு வரார். அந்த பார்டரில் முடிச்சுட்டு வரார். இப்போ அவர் எங்கே வர்றாருன்னா, இஸ்ரவேல் எல்லைக்குள்ளே வரார். வந்தால் முதல்ல பார்த்தா காது கேட்காதவர், கொன்னை வாயுடையவன் ஒருத்தர் தான் அங்கே இருக்கிறார். அவரை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து பெருமூச்சு விட்டு அப்படின்னு இருக்கிறது. அந்த இடத்துல மட்டும் அப்படி இருக்கும். இயேசு பெருமூச்சு விட்டு, ஏன் பெருமூச்சு விட்டார் அப்படின்னு அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் உணர்த்தினார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி இஸ்ரவேலரை மீட்பதற்காக வந்தார். அவரே சொல்றார், நான் காணாமல் போன இஸ்ரவேலுக்கு அல்லாமல் வேறு யாருக்கும் வரவில்லை அப்படின்னு சொல்றார். ஆனால் இவர் புறஜாதியார்கிட்ட போயிட்டு வர்றாரு, நல்ல ரிசல்ட் இருக்கு. புறஜாதியார்கிட்ட போயிட்டு வர்றாரு, நல்ல ரிசல்ட் இருக்கு. சொந்த ஜனங்கிட்ட வராரு, என்ன இல்லை, உள்ள நுழைஞ்சா ஒருத்தன் காது கேட்காதவனும் பேச முடியாதவனுமா அங்கே இருக்கிறார். இப்போ கர்த்தர் பெருமூச்சு விட்டு, நான் வந்தது இவர்களை விடுதலையாக்க, ஆனால் இந்த வசனம் புறஜாதியாரை விடுதலை ஆக்குது, தப்பு இல்லை, விடுதலை ஆக்குது. ஆனாலும் யாரை விடுதலை ஆக்கணும்? சொந்த ஜனங்களையும் விடுதலை ஆக்கணும். பவுல் அப்படிதான் எழுதுறாரு, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் வாஞ்சையாக இருக்கிறது. அவங்கவுங்களுக்கு தங்க சொந்த ஜனம் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் பொதுவானவர், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அந்த காலகட்டத்துக்கு அவர் எழுதுறாரு. இங்கே வந்தால் அவர் பேச முடியாதவர், ஒரு காது கேட்காத, அதான் வசனம் சொல்லுது பெருமூச்சு விட்டு. அதோட அர்த்தம் என்ன? நீ இன்னும் குருடா இருக்கிறியே, இன்னும் செவிடா இருக்கிறியே, இன்னும் கேட்க முடியாதவனா, பேச முடியாதவனா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாதவனா, கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியாதவனா இருக்குன்னா ஆண்டவர் பெருமூச்சு விடுறாரு. பெருமூச்சு விட்டு காதை திறக்கிறார் அந்த இடத்துல, எப்பத்தா என்று சொல்லி. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இது ஒவ்வொன்றதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் இருக்கிற மாதிரி இந்த கண்ணு தெரியாதவர், பார்வையற்றவரையும் அவர் என்ன செய்கிறார்? விடுதலையாக்குறார். அவர் சுகமான உடனே வசனம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் அவன் பார்க்கிறான், மனிதர்களை மரங்களை போல பார்க்கிறான் அப்படின்னு தெரியுது. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இப்போ மனுஷங்க மரங்களை போல ஃபர்ஸ்ட் தெரியுறாங்க, அதுக்கப்புறம் தெளிவா மனுஷன் தெரியுறான். அப்போ இந்த பார்வை அடையிறதுல 2 விதம் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும், பார்வை அடையிறதுல 2 விதம் இருக்கு. ஒன்று, உங்களுக்கு அந்த சத்தியம் மங்களாக தெரியும், அதை பற்றி சத்தியத்தினுடைய உண்மை கொஞ்சம் மங்களாகத்தான் தெரியும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருந்து நீங்கள் பூரணமாக விடுதலையாக்கப்பட்டால் கர்த்தர் உங்களை என்ன பார்க்க வைக்க விரும்புகிறாரோ அது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. பல நேரத்தில் சத்தியத்தை நாம் எப்படி நினைக்கிறோம்? நம்ம பார்க்குற மாதிரி, நம்ம வியூ, நம்ம விஷன். அப்போ இந்த கிரியேஷனை பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இந்த கிரியேஷனுக்கு பின்னாடி கர்த்தருடையதான ஒரு
ரகசியம் இருக்கு, கர்த்தருடைய திட்டம் இருக்கு. அதை நீ ஆவிக்குரிய கண்ணில் பார்த்தா தான் தெரியும். இப்போ நீ பார்க்கறது மங்களா பார்க்குற கண்ணு, உலகத்தில் நீ பார்க்குற பார்வை மங்களா பார்க்கறது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதா தெரியும், உலகத்தை தாண்டி இன்னொன்று இருக்கு, இனி வரப்போகிறதா இருக்கிறது. அதை நம் கண்கள் காணவும் இல்லை, நம் காதுகள் கேட்கவும் இல்லை. அதை பார்க்கறதுக்கு உன் கண்ணு திறக்கணும். அதை ஆவியிலே அவர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அதை பார்க்குற கண்ணு தான் தெளிவாக பார்க்கறது. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் உலகத்தை பார்க்குறது மங்களா பார்க்கறதுக்கு சமானம். இந்த பூமியில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே அழியிறது, அத்தனையும் காண்கிற எல்லாம் என்னது? அநித்தியமானவைகள் அப்படின்னு வசனம் சொல்லுது. காணாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ இந்த காண்கிறதுல அவன் ஃபஸ்ட்டு எதை பார்க்குறான்? மரங்களை போல மனிதர்களை பார்க்குறான். அப்போ இந்த மரங்களை வைத்து பார்க்கும் பொழுது 3 வகையான மனிதர்களை குறித்து வேதம் சொல்லுது. இந்த பூமியில் 3 வகையான மனிதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தாலும் இந்த 3 தனித்தனியாக பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போது ஆதாமுக்கு 3 வகையான பசங்க இருந்தாங்க. ஒன்று காயின், பொல்லாங்கன், துன்மார்க்கன். இன்னொன்று ஆபேல், இன்னொன்று சேத்து வம்சம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரி 3 காரியங்கள் இருக்கும். ஆபிரகாம், அடுத்து ஆதாமுக்கு அடுத்து ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு 3 வகையான பிள்ளைகள் இருந்தாங்க. ஒன்று கேத்தூரால் சந்ததி, ஒன்று இஸ்மவேல் ஆகாரின் சந்ததி, ஒன்று ஈசாக்கு சாராளின் சந்ததி. இது வாக்கு தத்தம். அவன் துஷ்ட மனுஷன், அவன் நார்மலாக அமுச்சு விட்டார் கேத்தூரால். அவன் துஷ்ட மனுஷன்லாம் இல்லை, அதே நேரத்தில் வாக்கு தத்தத்தின் பிள்ளைனும் இல்லை. 3 வகை இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல இருங்க, மரங்கள் 3 வகை இருக்குது. நீங்கள் வாசித்த வசனத்தில் மரங்கள் எப்படி இருக்குது? 3 வகை இருக்குது. ஒன்று சகல பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நல்லது, பார்வைக்கு நல்லது, புசிப்புக்கும் நல்லது. அப்படிதான் வசனம் சொல்லுது. பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் அப்படின்னு இருக்கு. விருட்சம்னா மரம், இப்படி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த உலகத்தில் 3 வகையான விருட்சங்கள், 3 வகையான மனிதர்களை வச்சிருக்கிறார். ஒன்று, நீங்கள் போய் சந்தித்து அவங்களோடு கூட பழகலாம், எல்லாம் செய்யலாம். அப்படிப்பட்டதான ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள். அவங்க யார்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சன்மார்க்கர். இவங்க நீங்கள் இயேசு சொல்கிறார்ல, நீங்கள் உலகத்தாராக இல்லாதபடியினாலே அப்படின்னா, நாம் உடனே உலகத்தை விட்டுட்டு காட்டுக்குள்ளே எங்கேயோ போய் மறைஞ்சு வாழணும்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல அப்படின்னா பரலோகத்துக்கு அங்கே போயிடணும் அப்படி அர்த்தம் இல்லை. நான் இந்த பூமியில் இருப்பேன், ஆனால் இந்த பூமியில் இருக்க எதுவும் என்னை தொடாதபடி என்னை நான் செப்பரேட்டாக வச்சுக்கொள்வேன், அதோடைய அர்த்தம். அப்போ இந்த பூமியில் நான் யாரு கூடயும் பழகக்கூடாதா அப்படின்னு சொன்னால் பழகணும், எல்லாரோடையும் பழகணும். ஆனால் யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். கர்த்தர் இப்போ போய் என்ன செய்கிறாரு? குறிப்பிட்ட சகலவித விருட்சங்களை இருக்கக்கூடியவர்களை, சகலவிதமான மக்கள், இது பார்வைக்கு அழகு புசிப்புக்கு நல்லது, இவங்களாம் ரொம்ப நல்லவங்க, சன்மார்க்கர், ஆனால் தேவனை அறியாதவர்களாக இருப்பார்கள். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இவங்க தேவனை அறியாதவர்கள், ஆனால் யாராக இருப்பாங்க? சன்மார்க்கராக இருப்பாங்க. பல நேரங்களில் நாம் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டோம், நாம் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னைக்கு உலகத்திலையும் இயேசுவை அறியாமல் ஆனால் உலகத்தில் எத்தனையோ சன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சாட்சி என்ன சொல்லுவீங்க? நான் குடிக்கிறதில்ல, நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், நான் ஒழுக்கமாக மாறிட்டேன். இயேசுவை அறியாத எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ சிகரெட் பிடிக்காதவங்க இருக்காங்க, குடிக்காதவங்க இருக்காங்க, அவங்களும் அங்கே இருக்காங்க. பணத்தில் உண்மை உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கூட நீங்கள் பார்க்க முடியும், அவங்ககிட்ட காணப்படுகிறது. இது சகல விதமான விருட்சம், சகல விதமான என்னது இவங்க மனிதர்கள். இவங்ககிட்ட நீங்கள் போய் பழகணும். இயேசுவே என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. கர்த்தரே சொல்றாரு, தேடி போங்க இவங்களெல்லாம்ன்றார். கர்த்தர் என்ன செய்யறாரு? தேடி போங்க அப்படின்றார். இது ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தை நாம் தேடி போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவர்கள் தேவையானவர்கள், கர்த்தருக்கு தேவையானவர்கள், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள். ஆனால் இவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருப்பார்கள். இவர்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய திட்டம் அப்படி இருக்கும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் ஒரு காலத்தில் இந்த கூட்டத்தில் தான் இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்? இந்த கூட்டத்தில் தான் இருந்தோம். மேபி துன்மார்க்கராக கூட இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தேடி போங்கன்னு சொன்ன கூட்டத்தில் நீங்களும் நானும் இருந்தோம். இப்படி கர்த்தரால் உலகத்தில் அவருக்கென்று வைக்கப்பட்ட சகலவித மனுஷர் இருக்கிறார்கள். அவர்களை தேடி போகணும். அவங்கக்கிட்ட நல்ல குணங்கள் இருக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணங்கள் இருக்குது. பாருங்க, சாலமோன் சொல்கிறாரு, எறும்பை பார்த்து என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள்.
புறஜாதியாரிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கலாம்? புறஜாதியார்கிட்ட கற்றுக்கலாம். ஆனால் அவர்களை நாம் ஒதுக்குவதற்கு அல்ல, அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்களும் நானும் தேவைப்படுகிறோம். கவனிங்க, இப்போ விருட்சம்னா மனுஷன், விருட்சத்தில் கனி வரும் இல்லையா? அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் என்ன செய்யலாம்? புசிக்கலாம் அப்படின்னு இருக்குது. அதான் அங்கே இருக்குது. கனினா என்ன முதல்ல கேட்டிங்கன்னா அவங்களுக்குரிய சுபாவம். வாசிங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்கல திராட்சைச் செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கசப்பான கனிகளை கொடுத்தது. நல்ல கனினா என்ன, கசப்பான கனினா என்ன? 7வது வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சைத் தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை; நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. அப்ப நல்ல கனி என்பது நீதி, நியாயம். கசப்பான கனி என்பது கொடுமை, முறைப்பாடு. கனி என்பது அந்த மரத்திலிருந்து வருவது. அப்போ இந்த விருட்சத்திலிருந்து வரக்கூடிய கனியை நீ புசிக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, இவர்கள் சகல விதமான ஜனங்கள், பூமியில் இருக்கிறவர்கள், அவங்க கிட்ட இருந்து சில கனிகள் வரும், நீதி வரும், நியாயம் வரும், நிறைய காரியங்கள் இருக்கு அவங்ககிட்ட இருந்து இருக்குது. சில நேரத்தில் உலகத்தாட்ட இருக்கக்கூடிய பொறுமையை நாம் கற்றுக்க வேண்டியிருக்குது. சில நேரங்களில் அந்த விருட்சத்திலும் நல்ல கனிகள் இருக்கிறது. இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. நிறைய பேர்கிட்ட நீங்கள் உலகத்தார்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற பாகுபாடு கூட அவங்ககிட்ட இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, நல்லபடியாக வச்சிருக்கிறான். அவர்களிடத்தில் காணப்படுகிறதான நல்ல கனி அவங்ககிட்ட இருக்குது, நீதி நியாயம் இருக்குது அங்கே. அதே நேரத்தில் அவர்களிடத்தில் புசிக்க கூடாத கனியும் ஒன்று இருக்குது. எது? அதே சகலவித விருட்சம். அவர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த உலகத்துக்காக தங்களை வாழ்கிறார்கள். அவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை தெரியாது, உலகத்துக்காக வாழ்கிறாங்க, ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க, உழைக்கிறாங்க. நல்ல விஷயம். ஆனால் எதுக்காக உழைக்கிறாங்க? அதோட ரிசல்ட் என்ன? அதோட ரிசல்ட் என்ன? உழைச்சி சம்பாரித்து அவங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும். அவர்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல குணம், அவர்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல குணம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது அல்ல. நம்முடைய கனி பரலோக ராஜ்யத்துக்குரியதாக இருக்கிறது. அவங்க இவ்வளவும் பூமிக்காக தான் செய்கிறாங்க. இப்போ சபை அதையே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உலகத்தான் எந்த ஃபியூச்சருக்காக கவலைப்படுறானோ அதே ஃபியூச்சருக்கு தான் சபையும் கவலைப்படுது. இதே தான் நீங்களும் கவலைப்படுறீங்க. உலகத்தானுக்கு நமக்கு என்ன டிஃபரன்ஸ்? அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் வரணும், அவங்ககிட்ட இருக்கிற உழைப்பு வரணும், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நீதி நியாயம் நமக்கு வரணும். நம்மகிட்ட இருக்கு, நான் சொல்றது புறஜாதியார்கிட்டையும் அது இருக்குங்கிற, அவர்கள்ட்ட வரக்கூடியது நமக்கு வரணும். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் அதை எதற்காக தேடுகிறார்கள்? எதுக்காக அதுக்கு பின்னாடி ஓடுறாங்கன்னா, உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்துக்காக. இங்கே மேன்மை, இங்கே சந்தோஷமா இருக்கணும், இங்கே பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு எனக்கும் வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசி. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமாயிருக்கிறது, பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். உலகம் எதுக்காக ஓடுது? புசிப்பும் குடிப்பும் தான் உலகம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன? ஆண்டவர் தெளிவாக சொல்றார், புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து. உலகத்தினுடைய மொத்த எக்ஸ்ட்ரீம் லெவலும் இவ்வளோதான். நல்லா சாப்பிடணும், சம்பாதிக்கணும், நல்ல ஒரு வீடு வாசல் கட்டி பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு செத்து போயிடணும். அவங்களுக்கு அதுக்கப்புறம் உள்ள எந்த விஷயமே கிடையாது. அவர்கள் சன்மார்க்கர், அதான் ரொம்ப முக்கியம், அவங்க நல்லவங்க தான். ஆனால் அவங்களுக்கு அதுக்கு மேலே விஷன் இல்லை. அதை நீங்கள் நானும் காப்பி அடிக்கக்கூடாது. அந்த கனி நமக்கு ஏற்றது கிடையாது. அது நீங்கள் நானும் புசிக்கக்கூடாதது. அதில் புசிக்க வேண்டியது இருக்குது, பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லது இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் விளக்க வேண்டிய கனி கொஞ்சம் இருக்குது. அது அல்ல. அவங்க உலகத்துக்காகவே வாழ்ந்து உலகத்துக்காகவே செத்துறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் யாருக்கோ சேர்த்து வச்சு, பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவங்கள மாதிரி சாகத்திற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. என்னுடைய ராஜ்யம் இனி வருகிறதா இருக்கிறது, எனக்குரியது இனி வருகிறதா இருக்கிறது. என்னுடைய விஷன் பரலோகத்துக்குரியதாக இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த கனி கிட்ட இருந்து, இந்த சகலவித விருட்சத்துக்கிட்ட இருந்து நீங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் எதெல்லாம் விட்டு விலகணுமோ அதை விட்டு விலகிடணும். அது நமக்கு தேவையில்லாதது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? சபை அது அப்படியே உலகத்தை காப்பி அடிச்சிருச்சு. அப்படியே காப்பி அடிச்சு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தான் எதுக்கெல்லாம் கவலைப்படுறானோ அதெல்லாம் சபை கவலைப்படுது. உலகத்தான் எதுக்காக ஓடுறானோ அதுக்காக தான் ஆவிக்குரியவங்களும் ஓடுறாங்க. உலகத்தாருடைய முடிவு எப்படி இருக்குதோ அப்படியே தான் ஆவிக்குரியவர்களுடைய முடிவும் இருக்கிறது. இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இதில் எங்கே சபை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது? சொல்லுங்க பாப்போம்.
எதில் நாம் உலகத்தாருக்கு வித்தியாசமாக இருக்கிறோம்? அப்போ உலகத்தார்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை எடுங்க, ஆனால் எதுக்காக அவங்க அப்படி இருக்காங்களோ அதை எடுக்காதீங்க. நீங்களும் நானும் உலகத்தாரை போல முடிவதற்காக அல்ல. ஒரு வித்தியாசம் சபைக்குள் இருக்கிறது. உங்களை என்னை கர்த்தர் வித்தியாசமாக தான் வச்சிருக்கிறாரு. அவங்க பார்க்குறவங்க, நம்மளை பார்க்குறவங்க, இவங்களுக்கு தெரியணும் இவர்கள் கிறிஸ்துவ உடையவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்து உடையவர்கள். இன்றைக்கி நாம் எப்படி வித்தியாசப்படுகிறோம்? உலகத்தினுடையதான எல்லா கனியும் சபைக்குள் இருக்கு. அவன் உலகத்தாங்கூட செய்ய யோசிக்கிறத பவுல் சொல்கிறாரு, புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறது. இன்னைக்கு உலகத்துக்கும் சபைக்கும் வித்தியாசம் இல்லை. சபை சகலவித கனிகளை புசிக்க தொடங்கிருச்சு. அதனால தான் பவுல் சொல்றாரு, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்றால் உங்களுக்கு உலகத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்கிறார். கொரிந்தியர்கள் நிருபம் 1 கொரிந்தியர் 15 இந்த கேள்வி அவர் கேட்கிறாரு. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று நாங்கள் இருக்க முடியாதா? எல்லார மாதிரி எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையா? நாங்கள் இருப்போமே. ஆனால் நீங்கள் நானும் அப்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள், நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு கிறிஸ்தவ போர்வையில், ஆவிக்குரிய போர்வையில் பாஸ்டர் எதிரில் அந்நிய பாஷை பேசிட்டா, ஆராதிச்சுட்டா எல்லாரும் நம்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் யார் என்பது கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறது. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் எங்ககிட்ட கெட்ட பேர் நல்ல பேர் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எப்பவும் சொல்லுவேன், நான் மனுஷங்கிட்ட நல்ல பேர் வாங்க ஆசைப்பட்டதே கிடையாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அவன் மனுஷனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லவங்க, அவ்வளோதான். அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இல்லைன்னா அவன் கெட்டவங்க, அவ்வளோதான். அதான் மனுஷன், அவ்வளோதான். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் சாட்சி வாங்க வேண்டியது கர்த்தரிடத்தில். அவர் உங்களை பார்த்து உண்மையும் உத்தமம் உள்ளவனேன்னு சொல்லிட்டார்னா போதும். உலகத்தில் எவன் என்ன சொன்னால் நமக்கு என்ன? இவனா நம்மளை நியாயந்திருக்க போகிறவன்? இவனா நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போக போகிறவன்? அதே வேளையில் நீ கர்த்தரிடத்தில் சாட்சி வாங்கினால் உலகம் உன்னை பார்த்து சாட்சி கொடுக்கும். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக சாட்சி வாங்கினாரு, உலகத்தான சாட்சி கொடுத்தான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அந்த சாட்சி உங்களை பார்த்து கொடுப்பாங்க. ரெண்டாவது கர்த்தர் பூமியிலிருந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் என்ன பண்ணாரு? முளைக்க பண்ணினார். இவர்களும் கர்த்தரால் முளைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த விருட்சம் இருக்கு. இவங்கெல்லாம் யாரு? வேதம் தெளிவாக சொல்லுது, துன்மார்க்கனை கர்த்தர் தீங்கு நாளுக்கென்று நியமித்திருக்கிறார் அப்படின்னு. விருட்சங்களை படைக்கும் போது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் அங்கே இருந்துச்சு. அதுவும் கர்த்தர் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் அப்படின்னு தான் இருக்கு. இதுவும் நம்ம கூட தான் இருக்கும். இது ரெண்டாவது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது சகலவித விருட்சம், சகலவித மனுஷர்கள், சன்மார்க்கர், பூமியில் இருக்கக்கூடிய மக்கள். இவங்களை ஆண்டவர் தேடி போக சொல்கிறார். போய் என்ன செய்ய? அவங்கள என்ன ஆக்கு? சீஷராக்கு அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை என்னவா மாற்றுவேன்? மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். அப்போ கர்த்தருக்கு இந்த விருட்சத்துலேருந்து நல்லதை கொண்டு வரத பிளான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ரெண்டாவது ஒன்று இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் விளக்கப்பட வேண்டியவர்கள். இதை புசிக்க கூடாது அப்படின்னு இருக்கு. இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்ககிட்டேருந்து வரக்கூடிய உபதேசம், இவங்ககிட்டேருந்து வரக்கூடியதான வார்த்தைகள், இவங்ககிட்டேருந்து வரக்கூடியதான காரியங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த நன்மை தீமை அறியத்தக்க மனிதர்களை விட்டு நீங்கள் என்னவா இருக்கணும்? கொஞ்சம் ஓரமாக இருக்கணும். வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. பின்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னா மீட்டுக் கொள்ளுங்கள், காப்பாற்றிக் கொள்ளுங்கள்னு அர்த்தம். யாரை விட்டு? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு அப்படின்னு இருக்கு. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் நம்ம கூடயே தான் இருக்கும். அதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீங்கள் வெறுக்கிற மாதிரி அது இருக்காது. இந்த மனுஷர்கள் எப்படி இருக்க மாட்டாங்க? நீங்கள் வெறுக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் நேசிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த விருட்சத்தின் கனியை சாப்பிடாத. அதுக்கு 2 கொரிந்தியர் 11 2-3 வசனத்தில் அந்த உபதேசம்னு அவர் சொல்லிட்டார். இந்த மனுஷங்க சொல்கிறத என்ன செய்யாத? கேட்காத, சாப்பிடாத, ஏற்றுக்கொள்ளாதன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரிஞ்ச சங்கீதம் தானே, எல்லாம் தெரிஞ்ச வசனம். சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய அதை கேட்காதன்னு அர்த்தம். ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். இதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் மனுஷங்க.
இதான் நன்மை தீமை. இவங்க யாரு? துன்மார்க்கர், பரியாசக்காரர், பாவிகள். இந்த பக்கத்தில் நீ உட்காராத, அவங்க பேச்சை கேட்காத, அவங்க வழியில் போகாத, அவங்க சொல்கிறத கேட்காத, அவ்வளோதான். அவங்க சொல்கிறபடி செய்யக்கூடாது, அந்த பக்கமே போகக்கூடாது, அவங்க மத்தியில் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? இவங்க எப்படி இருப்பாங்க ஆளு? அதான் ரொம்ப முக்கியம். இவங்க ஆள் எப்படி இருப்பாங்க? அது 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், அந்த மனுஷர்கள், விருட்சம்னா மனுஷங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மனுஷர்கள் ரொம்ப நல்லது அவங்க கூட பழகுது நமக்கு தோணும். இவங்க கூடலாம் இருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? பல நேரத்தில் இந்த எண்ணம் தான் உங்களை வீழ்த்தும். இந்த எண்ணம் தான் என்ன செய்யுது? வீழ்த்தும். அவங்களுடையதான காரியங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எனக்கு பைபிளில் ரொம்ப ஆச்சரியப்பட்ட நான் ஒரு ஆள் இருக்கிறார். நான் பைபிளில் யாருன்னா அகிதாப்போல்னு ஒரு ஆள் இருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அகிதாப்போல்னு தாவீது கூட இருந்தார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான அட்வைஸ் பண்ணுறவர், அற்புதமாக அட்வைஸ் கொடுப்பாரு. பைபிள் அவரை பற்றி என்ன சொல்லுதுன்னா, அகிதாப்போலுடைய ஆலோசனை எப்படி இருந்துச்சா? தேவனுடைய ஆலோசனை போல இருந்துச்சாம். கர்த்தருடைய ஆலோசனை. கர்த்தருக்கு பேர் என்ன தெரியுமா? அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். ஆனால் அகிதாப்போலை யாருக்கு கம்பேர் பண்ணுறாரு? அவனுடைய ஆலோசனை எப்படி இருந்துச்சா? தேவனுடைய ஆலோசனை போல இருந்தது. ஆனால் அவன் யார் தெரியுமா? துன்மார்க்கன். யார்? துன்மார்க்கன். பல நேரங்களில் இந்த அகிதாப்போட ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. இவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நேராக துன்மார்க்கம் கூட போய் சேர்ந்துப்பாங்க. உங்களுக்கு விரோதமாக இவங்க ஆலோசனை பண்ணுவாங்க. பல நேரத்தில் இதான் அவர்களுடைய புசிப்புக்கு நல்லது. அவங்க சொல்கிறது, உங்கள் கூட யார் சேரணும் யார் சேரக்கூடாதுங்கிறத மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இவங்களுடைய அட்வைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இவங்க நம்ம கூட இருந்தால் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அது பல நேரங்களில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வீழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க? அவர் பேசுகிறதுல அட்ராக்ட் ஆகிடுவீங்க, அவர் சொல்கிறதுல பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிடுவீங்க. செம்மையாக அட்வைஸ் பண்ணுறாப்புல ஆள், சூப்பராக. ஆனால் உங்களுக்கு தெரியணும் அது கர்த்தருடையதான சித்தத்தின்படி வந்த ஆளான்னு உங்களுக்கு தெரியணும். எனக்கு நிறைய பேர் நண்பர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நீதிமான்கள், நிறைய பேர் சன்மார்க்கர், நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லும் பொழுதே ஆவியானவர் உள்ளே சொல்வார், இதை செய் இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவார். அவங்க சொல்கிறது சரியாக நம்ம கர்த்தருடைய ஆலோசனைக்கு ஒத்து வருதுன்னா ஒரு சமாதானம் இருக்கும் அதை செய்யலான்னு. அவங்க சொல்லும் போது ஒரு சின்ன மணி அடிக்கும், உள்ள ரெட் லைட் ஒன்று எரியும். அப்படியே ஆண்டவர் சொல்வார், இல்லை இது தேவ சித்தம் இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். அவங்க சொல்கிறது எப்படி இருக்கும்? கரெக்டாக தான் இருக்கும். அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அவர்கள் உலக பிரகாரமாய் கரெக்டாக தான் ஆலோசனை சொல்கிறாங்க. அவங்க ஆலோசனையில் என்ன இல்லை? தப்பு இல்லை. ஆனால் நீங்களும் நானும் தேவ சொல்படி செய்கிறவர்கள். தேவனுடைய ஆலோசனை ஆவிக்குரிய ஆலோசனை, அவர்கள் கொடுக்கிறது உலகத்தின் ஆலோசனை. இது ரெண்டும் ஒரு நாளும் ஒத்து போகாது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நாட்டுக்கு சண்டைக்கு போனோம்னா எப்படி போனோம்? படையெல்லாம் கூட்டிகிட்டு எப்படி போனோம்? அவங்ககிட்ட பெரிய பரிவாரம் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன செய்யணும்? கூட்டிகிட்டு தானே போனோம். கிதியோன் போகும்போது கர்த்தர் சொல்கிறாரு, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற. அவங்க மனலத்தனையாக இருக்கிறாங்க, நிறையா இருக்கிறாங்க. நம்மகிட்டே ஒரு பல ஆயிரம் இருக்குது. அல்ல வேணாம் எல்லாத்தையும் ஒதுக்கிருப்பார். ஒதுக்கியாச்சு. இப்போது கடைசியாக ஒரு 300 பேர் இருக்காங்க. சரி போதும் போகும்பார். இந்த ஆலோசனையை உங்களால் ஒத்துப்பீங்களா? நீங்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவங்க எதிரில் இருக்கிறவர்கள் கடற்கரை மணலத்தனையாக இருக்கிறார்கள், என்னவே முடியல, பெரிய ஆர்மி. ஆண்டவருடைய ஆலோசனை என்ன? உலகத்தான் என்ன கொடுப்பா ஆலோசனை? இது பத்தாது, நீ உடனே என்ன செய்ய, சுற்றி இருக்கிற ஆளுங்கிட்ட படைபலத்தை கேளு, எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, எவனையும் சேர்க்காத, இவனெல்லாம் ஒதுக்கு. என்ன ஆண்டவரே 300 பேர் தான் இருக்காங்க, போதும் போதும் போ. ஏன் நீ 300 பேரோட போ, ஆலோசனை எந்து எனக்கு தெரியும், அவனை எப்படி வீழ்த்தணுங்கிறது எனக்கு தான் தெரியும். அவனுக்கு 300 பேர் போதும் என்பது கர்த்தருடைய திட்டம். நான் எப்படி பார்க்குறேன்? கடற்கரை மணலாக பார்க்குறேன். அத்தனை பேரும் கோலியாத்தை எப்படி பார்த்தாங்க? 9 முழம் உயரம், வா செம்ம, அவங்ககிட்ட நிற்கவே முடியாது. தாவீது எப்படி பார்த்தான்? இவனுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? நான் தேவனை அறிந்தவன், அவன் தேவனை அறியாதவன். அவங்ககிட்ட தேவன் இல்லை, என்கிட்ட தேவன் இருக்குது. மற்றபடி எதில் கம்பேர் பண்ணாலும் அவன் தான் பெரியவன். அவங்ககிட்ட இருக்கிற ஈட்டியே பயங்கர வெயிட்டாமா, பட்டயம் வெயிட்டு, தலைச்சீரா அப்படி இருக்குது, காதில் பாதரட்சை இருக்குது. நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. என்ன எடுத்துன்னு போகிற? கூழாங்கல். அதுவும் என்ன கூழாங்கல்?
நம்ம ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்த ஒரு 5 கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டு அதுவும் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு சார் ஜைஜாண்டிக்காக போய் நிற்கிறார். பார்க்கும்போதே எப்படி இருக்கும் நமக்கு, தோணுதா இல்லையா? ஆனால் சக்ஸஸ் யார் பண்ணது? அவன் தான் பண்ணான். ஆலோசனை கர்த்தருடையது. பல நேரங்களில் கர்த்தர் உங்களை யார் கொடுக்குறாரோ அதைத்தான் நீங்கள் எடுக்கணும். புசிப்புக்கு நல்லது அப்படின்னு உலக பிரகாரமாக என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. எங்களுக்கு நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது 1978 ஒரு பிஸ்னஸ் ஞாபகம் இருக்குது எனக்கு. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், எனக்கு பிஸ்னஸ் நல்லா தெரியும், நீங்கள் பணம் போடுங்க, 2 பேர் சேர்ந்து செய்வோம், பார்ட்னராக பிரிச்சுக்கலாம் வரதை அப்படின்னு. உடனே எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் பணத்தெல்லாம் போட்டாச்சு. அவர் பணம் போட மாட்டார், ஆனால் அவருக்கு பிஸ்னஸ், அதுக்கு ஸ்லீப்பிங் பார்ட்னர் இப்படிலாம் பேர் உண்டு. போட்டாச்சு, பிஸ்னஸ் ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகுது. அவர் என்ன பண்ணுவார், வர பணத்தை எடுத்துக்கிட்டு பாக்கெட்டில் போட்டு போயிடுவார். டெய்லி மத்தியானம் வரைக்கும் இருப்பார், அந்த பணம் வரும், பாக்கெட்டில் போட்டு போயிடுவார். மறுநாளைக்கு நம்ம ப்ராடக்ட் வாங்கணும்னா அவர்கிட்ட நேற்று இடத்துல எப்பா அது எனக்கு வந்த லாபம்பா, நீ ப்ராடக்ட் வாங்கு, அது உன் வேலை அண்டு போயிடுவார். இப்படி 6 மாதம் போகுது. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா அடமானத்துக்கு போகுது. நான் சொல்கிறேன் 1978 எல்லாம் போகுது. அவர் அவ்வளோதான்ப்பா, அப்படி தான் நடக்கும், பிஸ்னஸ்லாம் இப்படி தான் போகும்னு. ஒரு நாள் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அவருக்கு சண்டைக்கு வந்துருச்சு. உடனே அவர், என்னையை ஏற்று பேசுறியா, நீ எப்படி இந்த பிஸ்னஸ் நடத்துகிற நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது, சுத்தமாக தெரியாது. இப்போவும் சொல்கிறேன், அந்த பிஸ்னஸ் வழியாகத்தான் கர்த்தர் என்னை வளர்த்தார், படிக்க வச்சார். கல்யாணமாகி நான் கல்யாணமாகிற வரைக்கும் அந்த பிஸ்னஸை பண்ணியிருக்கிறேன். அது அழிந்து போகவே இல்லை. கர்த்தர் நின்று பாதுகாத்து என்னை உயர்த்தி கொண்டு வந்தார். நம்ம என்ன நினைக்கிறோம், இவர் இருந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் இல்லை, நான் இருந்தால் தான் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல நேரத்தில் நாம் டேலண்டட் ஃபெலோவை தேடுறோம். கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய சித்தத்தின்படி இருக்கிறவனை உன் கூட வச்சுக்கோ. அவனுக்கு டேலண்ட் இருக்காது, படிப்பறிவு இருக்காது, ஒருவேளை உலக பிரகாரமாக அவன் எதுலையுமே என்னவா இருக்க மாட்டான், குவாலிஃபைடாக இருக்க மாட்டான். தாவீதோடைய அண்ணன்கள்லாம் உலக பிரகாரமாக குவாலிஃபைடு, இராணுவ வீரர்கள். தாவீது குவாலிஃபைடே கிடையாது, ஆனால் இவன் தான் கர்த்தருடைய செலக்ஷன். அவனை வச்சு தான் கர்த்தர் ஜெயிப்பார். அப்படித்தான் நீங்களும் நானும் அப்படித்தான். உலக பிரகாரமான தி ஜெயின்ஸ் நமக்கு தேவையே கிடையாது. கர்த்தர் கொடுத்தா ஓகே, கர்த்தர் கொடுக்கலையா, கர்த்தர் யாரை கொடுக்குறாரோ. 2வது அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 6 புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். 2வது, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் புரிஞ்சுக்கோங்க. பார்த்த உடனே சூப்பராக இருக்குதுன்னா கொஞ்சம் கஷ்டம்னு அர்த்தம். பார்த்த உடனே சூப்பராக இருக்கு, செம அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். பார்த்த உடனே உங்கள் ஆத்துமாவுக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் வருதுன்னா வேற. பார்த்த உடனே லோத்து சோதோமை பார்த்தார். சோதோம் எப்படி இருந்தது, நீர்வளம் மிக்கதாக, தேவனுடைய தோட்டத்தை போல, எகிப்தை போல. உடனே முடிவு பண்ணிட்டார், லெட்ஸ் கோ, எங்கே போயிடலாம், சோதோமுக்கு போயிடலாம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாம் பார்த்து, 13வது ஆதியாகமத்தில் இருக்குது இந்த சம்பவம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ இருக்கிற இடத்துலேருந்து கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் நோக்கிப்பார், நீ பார்க்கிற இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன். ஆபிரகாம் பார்த்தா ஒன்றுமே தெரியாது, அங்கே பார்த்தாருனே இல்லை. ஆனால் ஆபிரகாம் போய் கூடாரத்தை போட்டான்னு இருக்கு. லோத்து போனது சோதோம், ஆபிரகாம் போனது கானான். இது பார்வைக்கு சூப்பராக இருந்துச்சு, இன்பம். இது பார்க்கறதுக்கு ஒன்றும் இன்பமெல்லாம் இல்லை. ஆனால் முடிவு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்லுது, சோதோம் அழிஞ்சு போச்சு, இது இன்னைய வரைக்கும் நிற்கிது. அந்த கானான் என்ன செய்யுது, இன்னை வரைக்கும் இஸ்ரவேல் தேசமாக நிற்கிது. கண்ணை வச்சு டிசைட் பண்ணவே கூடாது லைஃப்பில். கண்ணை வச்சு மட்டும் டிசைட் பண்ணாதீங்க, பார்த்தவனெல்லாம் டிசைட் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த பார்வைக்கு இன்பம். போனால் பாருங்கள் யாக்கோபு, பார்த்தவொடனே யார், ராகேல், ஆஹா அந்த பெண் அழகாக இருந்தாள், இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னா. 7 வருஷம் வேலையை முடிச்சாச்சு, நல்லா ஐயா ஜாலியாக வராரு. இன்பம், பார்வைக்கு இன்பம், ராகேலை கொடுப்பாங்கன்னு வந்தால் இவர் எது பார்வைக்கு இன்பமாக இல்லையோ அது வருது. 7 வருஷமாக இவன் எதை வேணான்னு நினச்சானோ அது வருது. காலில் கேட்குறான், என்னை நீங்கள் எப்படி இப்படி ஏமாற்றிட்டீங்களே. அவன் சொன்னான், இதையும் தரேன், இன்னொரு 7 வருஷம் வேலை செய், நெக்ஸ்ட் 14 இயர்ஸ், மொத்தம் 14 வருஷம். ஆனால் உண்மை தெரியுமா, தேவனுடைய திட்டம் லேயாள் மேலில் தான் இருந்துச்சு. யூதாவும் லேவியும் அவளுக்கு தான் கர்த்தர் கொடுத்த. வசனம் சொல்லுது, கர்த்தர் லேயாளை நினைத்து அருளினார். பல நேரத்தில் பார்வைக்கு நமக்கு இன்பமாக இருக்காது, கர்த்தர் விரும்புகிறபடி இருக்காது. கடைசி அந்த வசனம் என்ன சொல்லுது, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படுத நாலேஜ். இதுதான் இப்போ இருக்கிறதுலே பெரிய ட்ராபேக், வேர்ல்ட்லி நாலேஜ்.
பையன் பயங்கரமான நாலேஜுங்க, பொண்ணு நல்ல குடும்பத்தை சூப்பராக நடத்தும். எதை வச்சு சொல்கிறீங்க? அது நல்லா படிச்சிருக்கு, நாலேஜ். நான் சொல்கிறேன், உலக நாலேஜ், உலக ஞானம் என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். உலக ஞானம் ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் ஞானம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஞானத்தோடு கூட இருந்தீங்கன்னா அது உங்களை நடத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு போயிடும். உலக ஞானம் இருக்கும்போது ரொம்ப யோசிப்பாங்க பாருங்கள். அப்படி சிலர்லாம் செய்யும்போது நான் அவங்களை உட்காந்து ஆச்சரியமாக பார்ப்பேன், எப்படி இப்படி யோசித்துருப்பாங்க, எப்படி இதுக்கு பின்னாடி வரதை யோசிக்கிறாங்க. அதாவது கர்த்தர் அவங்கள யூஸ் பண்ணுறது வேற. இப்போது ஆசரிப்பு கூடாரம் கட்டுறாங்க, கட்டும்போது பெசலையில கர்த்தர் கொண்டு வர்றார், அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறார். அந்த கூடாரத்தை கட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறார். அதே மாதிரி ஞானேந்திர இருதயங்களை உடைய ஸ்திரீகளை எழுப்பினார், அதெல்லாம் கர்த்தர் எழுப்புறார். அது கர்த்தர் கொடுக்குற ஞானம். உலக ஞானம்னு ஒன்று இருக்குது. இந்த உலக ஞானத்தை நம்பி அதை பேஸ் பண்ணி பல நேரத்தில் உலக ஞானம் என்னவா மாறும் தெரியுமா? ஃபெயிலியர் ஆகும். அதுதான் சொல்கிறேன், உலக ஞானம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்னவா இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அதான் வேதம் சொல்லுது, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். இந்த கனி நமக்கு வேணாம், இந்த காரியங்கள் நமக்கு வேணாம். இது பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது மாதிரி இருக்கும், இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கும், அப்படியே கவர்ச்சியாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அதெல்லாம் பார்த்த உடனே ஓ இதெல்லாம் சூப்பர், இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. ஆண்டவர் சொல்வார், இல்லை இது நமக்கு ஒத்து வராது, இது நமக்கு செட் ஆகாது, இது வேண்டாம் அப்படிங்கிறார். கடைசியாக வாசிங்க 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து உழைக்க பண்ணினார் அப்படின்னு இருக்கிறது. இந்த ஜீவ விருட்சம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகையில் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதனுடைய கனி, அதுலேருந்து வரக்கூடியது என்னென்னா நித்திய ஜீவனுக்கான உபதேசம், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நீங்கள் புசிக்க வேண்டியது. ஆனால் இப்போ ஆதாம் சகலவித கனிகளை புசிக்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறாரு. ஆனால் எதை புசிக்கலை? ஜீவ விருட்சத்தை புசிக்கலை, விட்டுட்டார். ஆரம்பத்தில் அவர் அதான் ஃபஸ்ட்டு புசிச்சிருக்கணும். இன்னைக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வசனம், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான கனி சபையில் இருக்குதா? இந்த ரெண்டும் இருக்கு. இப்போ சகலவித விருட்சம் இருக்கு, உலக ஞானம் சபைக்குள்ள பொத்துக்கிட்டு கொட்டது. அதான் நான் சொல்லுவேன், ஒரு சபையை நடத்துறதுக்கு கண்டிப்பாக உலக பிரகாரமான இப்போ இந்த கேமரா இருக்குது வச்சுருக்கிறாங்க, இந்த லைட் இருக்குது, இந்த ஃபேனு போடுறாங்க, இப்படி உலகத்தில் உள்ள ஞானம் தேவைப்படுது. ஆனால் இது ஒரு லிமிட். இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா இதோடு இதை விட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும்? அந்த ஞானத்தை விட்டு நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்திடணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கவனிங்க, கோலியாத்து பட்டயத்தை போய் தாவீது வாங்குறாரு. கோலியாத்து கீழே விழுந்தோன்னா பட்டயத்தை என்ன பண்ணுறாரு? எடுக்கிறாரு. எடுத்து கோலியாத்தை என்ன பண்ணுறாரு? வெட்டிடுறாரு. தலை துண்டா போச்சு. தலையை எடுத்துக்கிட்டாரு, எருசலேமுக்கு வந்துட்டார். ஓகே, ஃபினிஷ், மேட்ரு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கோலியாத் பட்டயம் எங்கே? தாவீது தன் லைஃப் ஃபுல்லாக அதை வச்சுருந்தாரா? இல்லை. அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, அந்த பட்டயம் எங்கே இருந்துச்சான்? ஆசாரியன்கிட்ட இருந்துச்சான். ஒரு சீலையில் சுற்றி அவன் வச்சுருந்தானா. ஏன் அந்த பட்டயத்தை அதுக்கப்புறம் தாவீது எடுக்கலை? அந்த பட்டயத்தை விட்டு தானே வெட்டினாரு. இப்போ தாவீதுக்கு நல்லா தெரியுது, இந்த பட்டயம் கோலியாத்தை வெட்டுறதுக்கு போதும், ஆனால் அதுக்கப்புறம் அந்த பட்டயம் எனக்கு தேவையில்லை. திருப்பி ஒரு இடத்துல தேவைப்பட்டால் அந்த பட்டயத்தை நான் கையில் எடுப்பேன், அது வரைக்கும் எடுக்க மாட்டேன். இவ்வளவே உலக ஞானம். தேவைக்கு யூஸ் பண்ணுங்க, இன்டர்நெட் தேவைக்கு யூஸ் பண்ணுங்க, விட்டு வெளியே வந்துருங்க. நான் சொல்றது புரியுதா? ஃபோன் யூஸ் பண்ணுங்க, விட்டுட்டு என்ன பண்ணிடுங்க, வந்துருங்க. இது சகலவித கனி, தேவையானது. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா இதிலே இருப்பான். சகலவித விருட்சம் தேவை, புசிக்கலாம், ஓகே. அதே நேரத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் நமக்கு தேவையில்லை. துன்மார்க்குடைய ஆலோசனை நமக்கு தேவையில்லை. பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. பாவியுடைய வழி தேவையில்லை. அவன் சொல்கிறது அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நிறைய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்குது. ஆனால் இந்த விருட்சம்லாம் எதை சாப்பிடாது தெரியுமா? அங்கே ஒரு ஜீவ விருட்சம் இருக்குது, அதை சாப்பிடாது. ஜீவ விருட்சம் யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, நித்திய ஜீவனை குறிக்கிறது. இப்போ இந்த ரெண்டு பழமும் பார்க்குறதுக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமாக இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு இல்லை. ஆனால் ஜீவ விருட்சத்தை பற்றி அங்கே இருக்கவே இருக்காது. பார்த்தீங்களா? அது எப்படி இருந்துச்சுன்னே இருக்காது. பார்வைக்கு எப்படி இருந்துச்சு, பார்வைக்கு இன்பமா, புசிப்புக்கு நல்லதா, எதுவுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நித்திய ஜீவன் அப்படின்ற அந்த விருட்சம் இயேசுவை குறிக்குது.
நித்திய ஜீவனை நமக்கு உண்டாக்கும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். அதை எங்கே ஜெயிச்சார் இயேசு? சிலுவையில் ஜெயிச்சார். அதான் நித்திய ஜீவன் வந்த இடம். அதுக்கு முன்னாடி பிசாசை ஜெயிச்சுக்கிட்டே வந்தார். பிசாசை வனாந்தரத்தில் ஜெயிச்சாரு, சமுத்திரத்தில் ஜெயிச்சாரு, ஜெயிச்சுக்கிட்டே வராரு. கடைசியாக மரணத்தை ஜெயிக்க போறாரு. எந்த இடத்துல? சிலுவையில். அந்த இடத்துல தான் நித்திய ஜீவன் நமக்கு வருது. நமக்கு மரணம் ஜெயமா விழுங்கப்பட போகுது. நம்முடைய ஜீவன் நித்தியமா மாறப்போகுது. ஆனால் அந்த இடத்துல இயேசு எப்படி இருந்தார்? வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. யாருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு. அவர் யார்? 10,000ங்களிலே சிறந்தவர். அவர் யார்? முற்றிலும் அழகுள்ளவர். அப்படிப்பட்ட தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிற இடத்துல சிலுவையில் தொங்கும் போது வசனம் சொல்லுது, அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. இப்போ அந்த பார்த்தா அவரை யாருக்கும் பிடிக்காதான்? பார்த்தா என்ன செய்யல? யாருக்கும் பிடிக்காது. விரும்பத்தக்க ரூபம் இல்லை. இப்போ 3 மரம் இருக்கு, 3 விதமான மனுஷங்க இருக்கிறாங்க. ஒன்று உலக ஞானம், எல்லாம் நன்மைதான், சம்பாத்தியம், ஆஸ்தி, வீடு, வாசல். இன்னொன்று துன்மார்க்கன். இவனும் செழிக்கிறான். துன்மார்க்கன் என்ன பண்றான்? செழிக்கிறான், மேலே வரான். லஞ்சம் வாங்குறவன் மேலே வரான், அநியாயம் பண்றவன் மேலே வரான், அக்கிரமம் செய்கிறவன் மேலே வரான். இவன் உண்மையாக தான் இருக்கிறான், இவனும் மேலே வரான். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த நித்திய ஜீவ கூட்டம் ஒன்று உட்காந்துருக்கு. நீங்களும் நானும். நீங்கள் நான் யாரு? நித்திய ஜீவனுக்கான போற கூட்டம். ஏன்னா இயேசு என்ன சொன்னார்? யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம் வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை. இந்த கூட்டம் நடுவில் உட்காந்துருக்கு. ஒரு கூட்டம் உலகத்தான், உண்மையா மேலே வரவன் தான், நல்ல விளையாட்டுல, மியூசிக்கில் நல்ல சம்பாரிச்சு நல்லா மேலே வர ஒரு கூட்டம். ஆனால் அவன் உலகத்துக்குரியதுக்காக போராடுகிறான். புசிப்பு, குடிப்பு, அதான் அவன். இந்த பக்கம் துன்மார்க்கே. இவன் யாரு? பயங்கரமா மேலே வர்றான், பனையை போல செழிக்கிறான். நீதிமான் மாதிரியே துன்மார்க்கனும் செழிப்பான். அவனும் அப்படியே மேலே வருவான். எரேமியா சொல்றாரு, துன்மார்க்கன் உயர போகிறானே. தாவீது கேட்கிறாரு, என்னை பகைக்கிறவனா நல்லா இருக்கிறானே, என்னை அடிக்கிறவனா நல்லா இருக்கிறானே. ஆமா, உண்மை. துன்மார்க்கன் செழிப்பான். உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை வேதனைப்படுத்துறவங்க, அக்கிரமம் செய்கிறவங்க. நீங்க ஒரு இடத்துல உண்மையா வேலை செய்வீங்க, உங்களுக்கு சம்பளம் லிமிட்டா இருக்கும். அங்க ஒருத்தன் உங்களுக்கு கீழே இருக்கிறவன் லஞ்சம் வாங்குவான். அவன் பார்த்தா வண்டி வாங்கிடுவான். நீங்க இன்னும் 2 வீலரில் போயிட்டு இருப்பீங்க, அவன் பார்த்தா இடம் வாங்கிடுவான். நீங்க இன்னும் வாடகை கட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவன் பார்த்தா வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு உங்களை கூப்பிடுவான். நீங்க வாடகையை கட்ட முடியாம, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவன் பிள்ளை அமெரிக்காவுக்கு போயிருக்கும். உங்களுக்கு பார்க்கவே என்ன இருக்கும்? சே, இவ்வளோ உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆமா, இது நித்திய ஜீவ கூட்டம். இப்படிதான் இருக்கும். இது விரும்பத்தக்க வாழ்க்கை இருக்காது, அழகு இருக்காது, சௌந்தரியம் இருக்காது. ஆனா ஒன்று மட்டும் உண்டு, இது நித்திய ஜீவனுக்கான கூட்டம். இதுக்கு மரணம் என்பது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு கூடிராதபடி. 3:22 ஆதியாகமத்தின் புஸ்தகம். சில நேரத்தில் நம்ம அப்படி தான் இருப்போங்க. மற்றவங்க பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பெருசாக தெரிய மாட்டோம். இவனையா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் நல்லா பாருங்க. யாக்கோபு புஸ்தகத்தில் யாக்கோபு எழுதுறாரு, நல்ல படோடபா வஸ்திரத்தை போட்டு வரவனுக்கும் ஏழை வஸ்திரத்தை போட்டு வரும்போதுக்கும் நீ என்ன பாகுபாடு பண்ணுற சபையிலன்னு கேட்குறாரு. அப்படிதானே கேட்குறாரு. நல்ல கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தன் வரான், அதே நேரத்தில் கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கிற ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். 2 பேரையும் நீ எப்படி நடத்துகிற? இன்னைக்கு சபை இந்த ஜீவ விருட்சத்தில் இருக்கிறவங்கள அசட்டை பண்ணுது. அவன் கஷ்டப்பட்டு 5 ரூபா கொடுக்குறான்ல, அது பெரிய விஷயம். அவன் ரோட்டில் காய்கறி போட்டு விற்று 50 ரூபா கொடுப்பான், அது பெரிய விஷயம். அவன் 500 ரூபா கொடுக்குறவன குறை சொல்லலை. இயேசுநாதர் என்ன சொல்கிறாரு? தன் ஜீவனுக்கு உண்டானவற்றிலிருந்து அவள் கொடுத்தாள். ஜீவ விருட்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது, அது இன்பமாக இருக்காது, விரும்பத்தக்க ரூபம் இருக்காது, கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஜீவ விருட்சத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். தங்கிட்ட கொடுத்த ஆட்டில் ஒன்றை கூட மிஸ் பண்ணாமல் கொண்டு போய் மொத்தமாக சேர்க்குறான் பாருங்க, அவன் தான் இருக்கிறதுலே பெரிய ஊழியக்காரன். இன்னைக்கு உலகம் வெளியே பார்க்கும், பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லது. துன்மார்க்கன் இச்சிக்கப்படத்தக்கதாக இருப்பான். ஒருத்தர் சொன்னார் சமீபத்தில், ஏன்னா நம்ம ஏன்
ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்துட்டு பாதியை கொஞ்சம் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு அது துன்மார்க்கன ஆலோசனையாக பட்டுச்சு. நான் சொன்னேன், நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன். இப்போ என்ன செய்கிறேன்? நிம்மதியாக இருக்கேன். தேவைகள் இருக்கு, பரலோகம் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லாட்டி அது நமக்கு தேவை இல்லைன்னு அர்த்தம். தேவையை சந்தித்தா அது தேவை, அது சந்திக்கப்படலையா பரலோகத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு அது என்ன செய்யலை, தேவை இல்லை. விரும்பத்தக்க ரூபம் இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணி அப்படிம்பாங்க. எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணால் என்ன? நம்ம ஒன்றும் படாடவமா எல்லாருக்கும் முன்னாடி கிராண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தால் போதும். அல்லேலூயா. இன்றைக்கி 3 விதமான விருட்சங்கள், மரங்கள் இருக்குது. ஒன்று உலக பிரகாரமாக உலகத்துக்காக ஓடி புசித்து குடித்து சாகிற கூட்டம். இன்னொன்று துன்மார்க்கமாய் வாழ்ந்து நல்ல செழிப்பாக இருந்து இச்சிக்கப்படத்தக்கதாக அடுத்தவங்களை கவரத்தக்கதாக இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் விரும்பத்தக்க ரூபம் இல்லாத ஒரு விருட்சம் இருக்கும். இது அழகு இருக்கா, சௌந்தரியம் இருக்கா? நீங்களும் நான் தான் உங்களை தான் சொல்கிறேன். நாம் மற்றவங்க பார்த்து மிச்சப்படுற அளவுக்கு பெருமைப்படுற அளவுக்கு இருக்க மாட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேவன் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்காதிருங்க. சில நேரத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வெளியே தெரியாது. மற்றவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை வெளியே நல்லா இருக்கும், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீரோவாக இருப்பாங்க. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாக ஹீரோவாக இருப்ப. உலக பிரகாரமான காரியங்களில் அவங்கள விட கொஞ்சம் கீழே இருப்பீங்க. அவங்க அவங்கள உதாசீனப்படுத்துவாங்க. அவங்கள பற்றி கவலையே படாதுங்க. உன்னுடைய நீதியில் நீ ஓடிக்கிட்டே இரு. கர்த்தருடைய நீதியில் ஓடிக்கிட்டே இருங்க. ஒருவேளை மற்றவங்களுக்கு நீ விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாமல் இருக்கும். மற்றவங்க உதாசீனப்படுத்தலாம். உன்னை சுற்றி இருக்கிற துன்மார்க்கருக்கு கிடைக்கக்கூடியதான மேன்மை உனக்கு கிடைக்காம இருக்கலாம். உன்னை சுற்றி இருக்கிற சன்மார்க்கருக்கு கிடைக்கக்கூடியது உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஒரு நாள் வரும், ஜீவ விருட்சம் பரதீசியில் இருக்கும். பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம்னு வேதம் சொல்லும். இது மட்டும்தான் பரதீசியில் இருக்கும். நன்மை தீமை அறியத்தக்க கனி பரதீசில் இருக்காது. சகலவித விருட்சம் இருக்காது. ஆனால் பரதீசியின் மத்தியில் ஜீவ விருட்சம் இருக்கும். உங்களை எண்ணி கர்த்தர் கொண்டு போய் அங்கே வைக்க போகிறார். உங்களுடைய குறைவுகளை குறித்து கவலைப்படாதீங்க. பலவீனத்தை பற்றி கவலைப்படாதீங்க. உதாசீனப்படுத்துறதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒதுக்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. சொந்தக்காரங்க மத்தியில் உங்களை ஒதுக்குவாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, எல்லாரையும் முன்னாடி உட்கார வைப்பாங்க, உன்னை வேலை செய்ய சொல்லுவாங்க. கவலைப்படாத. எங்கே உன் தலை தாழ்த்தப்பட்டதோ அங்கேயே உன் தலை உயர்த்தப்படும். எந்த ஜனங்களால் நீ உதாசீனப்படுத்தப்பட்டாயோ அதே ஜனங்களால் நீ உயர்த்தப்படுவாய். எந்த மக்கள் உன்னை வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்களே கூப்பிட்டு உன்னை ஜெபம் பண்ணுன்னு சொல்ற இடத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அவங்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ணு, ஏன்னா நீ ஜீவ விருட்சம், உனக்கு மரணம் இல்லை. எல்லா விருட்சத்துக்கும் மரணம் இருக்கிறது, இந்த விருட்சத்துக்கு மரணமே கிடையாது. எவ்ரிபடி ஹேவ் த எக்ஸ்பைரி டேட். உனக்கு எனக்கும் அப்படி கிடையவே கிடையாது. இதை புசித்தால் என்னென்றைக்கும் நாம் உயிரோடு இருப்போம்னு வேதம் சொல்லுது. ஒப்பு கொடுப்போமா? அதில் மட்டும் நீங்கள் நிச்சயம் பண்ணிக்கோங்க, நான் கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் செய்வேன், அவருடைய அப்பத்தை தான் புசிப்பேன், அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் கை கொள்ளுவேன், அந்த திராட்சரசத்தை தான் பானம் பண்ணுவேன், அதுக்கு நான் உடன்படிக்கைக்கு உண்மையாக இருப்பேன், எனக்கு இந்த உலகத்துக்காக என்னை வளைச்சி கொள்ள மாட்டேன், நான் அதுக்காக என்னை நான் மாற்றிக்க மாட்டேன், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், சத்தியத்தை சத்தியமாக உள்ளதை உள்ளதென்று சொல்லுவேன், நான் அப்படியே தான் வாழ்வேன். என்னை பைத்தியம்னு சொல்லட்டும், வேணான்னு ஒதுக்கட்டும், உன்னை பற்றி என்ன வேணா அவதூறு பேசட்டும், டோன்ட் வரி. பரலோகம் உனக்கு சாட்சி கொடுக்கும். பரலோகம் உன்னை உயர்த்தும். பரலோகம் உன்னை நிலைநிற்க பண்ணும். இதுவரைக்கும் நீ சிந்தின கண்ணீருக்கு பரலோகம் பதில் கொடுக்கும். எத்தனையோ பேர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க, என்னை ஒதுக்கி வச்சிடறாங்க, என்னை வேணான்னு சொல்கிறாங்க, எனக்கு மரியாதையே இல்லை, நான் உண்மையாக தான் ஊழியம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு மற்றவங்கள மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகலை, என்னை ஏதோ ஒரு இடத்துக்குள்ளேயே நான் குறுகி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ கண்மலை வெடிப்பில் இருக்கிற புறா, ஒரு நாள் உன்னை எடுத்து நான் எல்லாருக்கும் முன்பாக பயன்படுத்துவேன், நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி செய்வேன். நோ வரிஸ், நோ வரிஸ். ஒப்பு கொடுப்போம் அதே சமூகத்தான். கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டா மட்டும், இடைப்பட்டிருந்தா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஜீவ விருட்சமாக, நீர் விரும்புகிற ஜீவ விருட்சமாக என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உலகத்துக்கு முன்பாக பைத்தியமானவர்களாக இருக்கலாம்ப்பா, ஆனால் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்ட தேவன் நீர். உலகத்துக்கு முன்பாக உதாசீனப்படுத்தப்பட்டு நாங்கள் ஆடு மேய்க்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்களை ராஜாவாக தெரிந்து கொண்டவர் நீர். உலகத்துக்கு முன்பாக நாங்கள் அடிமையாக சிறைச்சாலைக்குள்ளே இருக்கலாம்,
ஆனால் அவங்க கண்களுக்கு முன்பாக பிரதமராக கொண்டு போய் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைக்க வல்லமை உள்ளவர் நீர். ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்த மாதிரி யாருமே எங்களை பார்க்கல ஆண்டவரே. உலகம் எங்களை பார்த்த மாதிரி நீர் எங்களை பார்க்கவே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை பார்த்த பார்வையே வேறப்பா. நீர் எங்களை பார்த்த பார்வையே வேற ஆண்டவரே. நீர் எங்களை ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு இன்னும் எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. நாங்கள் துன்மார்க்கராக இருந்தோம், சகலவித விருட்சத்துக்கு நடுவில் இருந்தோம். நீங்கள் சொன்னீங்கப்பா, நீ ஜனம் பெருத்தவன் என்று நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ எல்லாரிலும் கொஞ்சமாக இருந்தாய், அதனால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பலமா, படித்தவன், அறிவாளி, பயங்கரமான டேலண்ட்டு, அதனால் உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை. நீ ஒன்றுமே இல்லாமல் என்ன செய்ய போற, என் வாழ்க்கை இப்படித்தானா, முடிஞ்சு போயிருமா, நான் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவேனா நீ கேட்ட பாரு, அதில் தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன். நீ பிழைத்திரு என்றேன். உன்னை பார்த்து நான் பிழைத்திரு என்றேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த அந்த நல்ல வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இனி நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதே போல கண்ணீரோடு கூட உதாசீனப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு மனுஷரால் நிராகரிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் கரம் கூட நின்று நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. ராஜாக்களும் ஆசாரியனுமா எங்களை அழைச்சிங்களே, புழுதியிலிருந்து எங்களை எடுத்திருக்கிறீங்களே, உங்கள் வலது பாரசத்தில் எங்களை உட்கார வச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தேசத்தை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொல்லப்பட்டபடி இந்த சபையை கொண்டு நீ செய்ய நினைத்ததை செஞ்சு முடிங்கப்பா. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.